தூரத்தில் வரும் வீட்டில் எல்லா லைட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. கதவு திறந்திருக்குமா என்று சந்தேகத்தோடு வெளிக்கதவு திறந்திருந்தது. உள்கதவு ஒரு பூட்டி இருக்குமா என்று கதவிக்கிறார், அதுவும் திறந்திருந்தது. திறந்த விதத்தில் முன்பாக சேரில் அமர்ந்திருந்த அம்மா ஓடி வந்து அவளை பிடித்து கட்டி பிடித்து கொண்டார்கள். மகளே, என் தேவன் வாக்குத்தத்தம் செய்தவர், உன்னை எப்பொழுது என்னை கொண்டு வருவாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கண்ணீரின் ஜெபத்தை காண்கும் தேவன் பதில் கொடுப்பார் என்று நான் அறிவேன். நீ தேவன் உன்னை தொடுவார் என்று அறிந்திருப்பதனால நீ என்று சென்றாயோ வீட்டை விட்டு அன்று முதல் இந்த வீட்டு லைட் அணைக்கப்படவில்லை. இரவிட அது கதவுகள் ஒன்றும் பூட்டப்படவில்லை. அம்மா இதே ஹாலிலே சேரில் தான் உட்கார்ந்து உடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கேன் என்று சொல்கிறார். பிரியமானவளே, இதைத்தான் என் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். நீங்கள் இருக்கிடத்திலிருந்து எழுந்து தேவன் நோக்கி வரும் பொழுது அவங்களை அணைத்துக் கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. எத்தனை நன்மைகள், எண்ணி பார்த்தா எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகள். அல்லேலூயா. கடந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்தார். உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வாக்குத்தத்தம் மாறாமல் நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவிலே காத்தார். அல்லேலூயா. முந்தினவர்களை நாம் நினைக்க வேண்டாம், வசனம் சொல்லுது. ஆனா நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது தான் இந்த நாளில் கேட்டோம், எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட சாட்சிகள், அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை இந்த வேளையிலே ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் நீங்கள் யாவரும் சொல்லும்படியாக கேட்கிறேன். முதல் ரோலிருந்து கடைசி வரை எல்லாரும் இதில் கலந்து கொள்ளுங்கள். இது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரம், அதாவது தேவனை மகிமைப்படுத்துகிற நேரமாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆண்டவர் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவர் எங்களை நிறைவாய் நடத்தினார். நாம் பாடினது போல அவர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாது, காண்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற ஆண்டும் அவருக்கு உண்மையாய் சாட்சியாய் அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்காக ஜெபிக்கும்படியாய் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். தனிப்பட்ட நிலைமையிலே, குடும்பமாக, பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு சமீபத்திலும் தூரத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராயிருந்தார். இந்த வருடம் முழுவதும் கண்மணி போல காத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும்
செய்து முடிக்கிற ஆண்டவராக இருந்தபடி நாலாண்டவருக்கு நன்றி செலுத்து. நமக்கு சரியாக 10:20 முடிக்கணும். அதனால விருப்பப்பட்டவர்கள்லாம் தயவுசெய்து இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று சாட்சி உங்களை விண்ணப்பத்தை சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை இந்த வருடம் முழுவதுமாக சுகபத்திரமாக பாதுகாத்து கொண்டார். என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பெற்றோர்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். வியாதிகளிலே பலகீனங்களில் வந்த போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினது. மன சோர்வுற்ற நேரங்களிலே ஆண்டவருடைய வசனம் வந்து தேற்றினது. அதற்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக கடந்த நாட்கள் நடந்த விசேஷ கூட்டங்கள் மூலமாய் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அதிகமாக பலப்பட கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்காக ஜெபிக்கிறதான உங்கள் ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வருடத்தில் வந்து துபாய் பட்டணத்துக்கு வந்து வேலை செய்யப்படியாக கர்த்தர் பெரிதான கிருபினால் வந்து சேர்ந்திருக்கேன். மேலும் என்னுடைய மனைவி இப்போ தற்போது வேலூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து DOH நர்சிங் எக்ஸாம் லைசன்ஸ் வந்து எழுதி பாஸ் பண்ண முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். மேலும் இந்த துபாயில் வந்து பிற்பாடு கார் டிரைவிங் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சேர்ந்திருக்கேன். செகண்ட் ரோட் டெஸ்ட்டில் என்னை கர்த்தர் பாஸ் செய்ய முடியாத கர்த்தர் பெரிதான கிருபை வழி நடத்தினார். மேலுமாய் வருகிற மே மாதம் குடும்பத்தை அழைத்து வர என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு கொடானும்படி சோதரன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அடியனுக்கும் எங்களுக்கும் கிருபையாயிருந்து நடத்தி வந்தார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நான் ஒரு இருளான வாழ்க்கை, ஒரு பிடிபட வேண்டிய ஒரு நிலைமை, தேவன் இப்படியா என்னுடைய வாழ்வில் அநேக காரியங்கள் நடந்து வந்தது. ஆனாலும் சத்துரு இப்படியா என்னுடைய வாழ்விலே தொடர்ந்து போராடி கொண்டிருந்த நிலைமையில செயலாளியான கிறிஸ்து ராஜாதி ராஜனுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து இந்த வருடத்தின் துவக்கத்திலே இருளிலே ஆரம்பித்த என்னை இந்த கடைசியிலே தேவன் வெளிச்சத்திலே நடத்தி வந்து கொண்டிருக்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 வருட காலங்களில் ஏற்பட்ட காரியத்தை 3 மாதத்திலே ஒன்றும் இல்லாத நிலைமையில, ஒருவரும் இல்லாத நிலைமையில, தனிமையிலே தேவன் எனக்கு அவர் மாத்திரம் துணையாக இருந்த நாளின் செய்தியின்படி என்னை கிருபையாய் மட்டுமாய் நிறுத்தின தேவனுக்கு நான் சபை நிமித்தத்திலே நன்றி செலுத்துகிறேன். ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த நாட்களில் நான் தொடர்ந்து இந்த தேசத்தில் இல்லாதபடி என்னுடைய ஸ்பான்சர் காரியங்களை செய்த பொழுதும் தேவன் சட்டத்தை மாற்றி தந்து அடி நிமித்தம் அநேகருக்கும் இந்த தேசத்துல ஒரு விடுதலை உண்டாகும்படியான சூழ்நிலை ஏற்படுத்தி தந்தார். தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஸ்பான்சர்ஷிப் இல்லாத சூழ்நிலை காணப்பட்ட பொழுது கடந்த வாரத்தில் ஒரு அரபியனை கூப்பிட்டு இருந்தார். கூப்பிட்டு முதல்ல என்கிட்ட சொன்னது சாட்சி சகோதரர் பரமசிவம் பிரதர் கூட வந்திருந்தாங்க. அப்பொழுது அவர் என்னோட சொன்னார், நான் உனக்கு ஃப்ரீயாக ஸ்பான்சர்ஷிப் தருகிறேன், நீ தொடர்ந்து உன்னுடைய காரியத்தை செய்ய என்று அவர் இடத்துல சொன்னார். இப்படியாய் தேவன் என்னை இந்த இடத்துல தேசத்திலே நிலைப்படுத்த முடியாய் மகிமையாய் என்னை நிறுத்த முடியாது. தேவன் வழி நடத்துகிற கிருபைக்காய் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அதிசயமானவர் என்று மரணாமம் கொண்ட நம்முடைய தேவன் எங்களுக்கு செய்த, எங்கள் குடும்பங்களுக்கு செய்த, அடியனுக்கு செய்த நன்மைகளை பட்டியலிட முடியாது. இருந்த போதிலும் 3 காரியங்களை சொல்லுகிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான என்னுடைய மூத்த மகளுக்கு எங்களுடைய முதல் பேர குழந்தை, பெண் குழந்தை சுகப்பிரசவமாக எங்களுக்கு தேவன் அருமையாய் எங்களுக்கு அருள் செய்தார். அதே போல எங்களோட 2வது மகள், 2 மகள் எங்களுக்கு, அதில் 2வது மகளுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் திருமணமானது. நல்ல நேர்த்தியான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே நல்ல ஒரு மகன் எங்களுக்கு நல்ல ஒரு மருமகனாக மற்றொரு மகனாக கொடுத்தார். அதே மகள் போன மாதத்திலே அவளுக்கான முதல் பேர குழந்தை, பெண் குழந்தை எங்களுக்கு தேவன் அருள் செய்தார். மொத்தம் 2 பேரன் குழந்தைகள் இந்த வருடத்திலே. தேவன் நல்லவர், எங்களுக்கு நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். தயவுசெய்து சுருக்கமாக எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த வருடம் முழுவதும் தேவன் எங்கள் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். விசேஷமாக கடந்த வாரத்திலே மனைவிக்கு ஒரு சிறிய சர்ஜரி இருந்தது. அதிலும் தேவன் கிருபையாய் பாதுகாத்து கொண்டார். என்னுடைய குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க முடியாது அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மீண்டுமாய் இந்த 2012ஆம் ஆண்டிலே ஜனவரி 5ஆம் தேதி இந்த தேசத்தில் என்னை அழைத்து வந்தார். எதிர்பாராத விதமாக மார்ச் 5ஆம் தேதி என்னுடைய தகப்பனார் அவருடைய ஓட்டத்தை பூரண வயதிலே ஓடி முடித்தார். அன்றைய சூழ்நிலை இந்த இடத்திலிருந்து கடன் சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பெரிதான கிருபையிலே ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் நான் மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இரட்சகரை நான் பற்றி கொண்டபடியினாலே அவர்கள் இந்து குடும்பத்தில் இருந்தபடியால் என்னுடைய உறவினர்கள் சொன்ன ஒரு காரியம், நீ இந்து முறை பிரகாரமாக அந்த காரியத்திலே கடந்து வந்து நீ செய்வாய் என்று சொன்னால் நான் உன்னுடைய தகப்பனுடைய சரீரத்தை வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது தேவன் எனக்கு கொடுத்த பலன்
நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கபடினாலே தேவனுடைய வார்த்தை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருந்தபடியினால் மீண்டும் இந்த இடத்துல கடன் சென்றேன். ஆனால் கடன் செல்வதற்கு முன்பாகவே, அடுத்த நாளுக்கு முன்பாகவே அவர்கள் அந்த சரீரத்தை அடக்கம் செய்து முடித்து விட்டார்கள். ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல என்னை வெட்கப்படுத்தாதபடி, அந்த இடத்துல தூஷிக்காதபடி தேவன் என்னை பத்திரமாய் பாதுகாத்து என்னை நடத்தி வந்தார். அது மாத்திரமல்ல, மீண்டும் 2 மாதங்கள் கழித்து என்னுடைய மூத்த சகோதரர் அவர் ஓட்டத்தை ஓடி முடித்தார். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் ரட்சிக்கப்படவில்லை. ஆனாலும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நடத்துவார். அடிமையும் அன்பு மனைவியும் அருமையான மகளையும் தேவன் சுகபத்திரமாய் பாதுகாத்து மட்டும் நடத்தி வந்திருக்காய். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு.